ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நடைபெறும் வையாளி என்பது பெருமாள் குதிரை வாகனத்தில் ஏறிச் செல்லும் ஒரு தனித்துவமான நடை அழகு. இதில் குறிப்பாக கோண வையாளி, வளைந்து வளைந்து செல்லும் நடை மிகவும் பிரபலம். வையாளி என்பது குதிரையின் ஓட்டத்தை குறிக்கும். ஸ்ரீரங்கத்தில் திருவிழாக்களின் போது குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் பெருமாளை அர்ச்சகர்கள் மற்றும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் ஒரு குறிப்பிட்ட தாள லயத்துடன் வளைந்து வளைந்து வேகமாகச் சுமந்து செல்வார்கள். இது பார்ப்பதற்கு குதிரை சீறி பாய்ந்து வருவது போன்ற பிரமையை ஏற்படுத்தும். ஸ்ரீரங்கத்தில் பல திருவிழாக்களில் வையாளி நடைபெற்றாலும் கீழ்க்கண்ட நாட்கள் மிக முக்கியமானவை. விருப்பன் திருநாள் சித்திரை தேர் திருவிழாவின் 8ஆம் நாள் மாலை குதிரை வாகனத்தில் கோண வையாளி நடைபெறும். மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி பகல் 10 மற்றும் இராப்பத்து திருவிழாவின் போது நம்பெருமாள் மணல் வெளியில் வையாளி கண்டருளுவார். வேடுபரி உற்சவம் இராப்பத்து 8ஆம் திருநாள் அன்று திருமங்கை ஆழ்வார் வேடுபரி நிகழ்ச்சியின் போது மணல் வெளியில் மிக நீண்ட தூரம் கோண வையாளி நடைபெறும். இதுவே மிகவும் புகழ்பெற்ற நிகழ்வாகும். இதன் சிறப்பு அம்சங்கள்: ஸ்ரீபாதம் தாங்கிகளின் திறன். நூற்றுக்கணக்கான கிலோ எடை கொண்ட வாகனத்தை தோளில் சுமந்து கொண்டு ஒரே சீராக வளைந்து ஓடுவது ஒரு கலை. இது பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைக்கும். நம்பெருமாளின் கம்பீரம் சிறப்பானது. குதிரை வாகனத்தில் கையில் வில், அம்பு ஏந்தி வேட்டைக்கு செல்லும் கோலத்தில் நம்பெருமாள் காட்சியளிப்பார். இந்த வையாளி பெரும்பாலும் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் உள்ள மணல் பகுதி மணல் வெளியில் நடைபெறும். ஆன்மீக தத்துவம்: பெருமாள் தீய சக்திகளை அழிப்பதற்கும் பக்தர்களுக்கு அருளுவதற்கும் விரைந்து வருவதையே இந்த வையாளி குறிக்கிறது. மேலும் திருமங்கை ஆழ்வாரை தடுத்தாட்கொள்ள பெருமாள் குதிரையில் வேகமாக வந்த நிகழ்வை நினைவூட்டுகிறது.